புதுச்சேரியில் படுகொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடலுக்கு உடற்கூராய்வு முடிந்த நிலையில் அவரது உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ரகுமானிடம் கேட்கலாம். ரகுமான், தற்போதைய விவரம் என்ன? ஜிப்மர் மருத்துவமனையில் உடற்கூராய்வு முடிந்த பின்பு அவருடைய உடலை பெற்றோர்கள் பெற்றுக்கொண்டு சோலை குப்பத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இங்கு பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள், அதாவது இந்த ஊர் பொதுமக்கள், சோலை நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் உள்ள பொதுமக்கள் வந்து அந்த சிறுமிக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பல்வேறு அரசியல் கட்சியுடைய தலைவர்களும் இங்கு வந்து அஞ்சலி செலுத்திய வண்ணம் இருக்கின்றார்கள். இங்கு அதாவது அந்த சிறுமியோடு விளையாடிய குழந்தைகள் எல்லோரும் கண்ணீரோடு இந்த இடத்திலே பார்க்கும்போது மிகுந்த ஒரு துயரத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இங்கு இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே அந்த சிறுமி இந்த தெருக்களில், அனைத்து தெருக்களிலும் வந்து சுற்றி விளையாடும் போது மிகவும் சிரித்து ஆனந்தத்தோடு விளையாடும். இது போன்ற ஒரு சிறுமிக்கு இது நேர்ந்த கதையானது எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று இந்த பகுதி மக்கள் கதறி அழுவது மிகுந்த ஒரு வேதனை ஏற்படுத்தியிருக்கின்றது. தொடர்ந்து உடலுக்கு இந்த அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள். மேலும் இந்த சோலை நகர் பகுதி பதட்டமாக இருக்கின்றது. ஏனென்றால் சற்று நேரத்துக்கு முன்பாக இந்த பகுதிக்கு வந்திருந்த பல்வேறு மாணவர் அமைப்புகள் திடீரென மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். உடனடியாக போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி அப்புறப்படுத்தினார்கள். ஏற்கனவே ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக கருவடிக்குப்பம் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் தடியடி நடத்தி கலைத்திருந்தனர். பல்வேறு பகுதிகளிலே நடைபெற்ற போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கி இருக்கின்றது. ஆகவே இன்று மாலை இந்த உடல் அவர்கள் தகனம் செய்வதற்காக கருவடிக்குப்பம் விடுகாட்டுக்கு கொண்டு செல்லப்படும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். ஆனால் தற்போது இது நாளைக்கு தான் இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து அந்த உறவினரோடு போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏனென்றால் சிறுமியினுடைய உடல் மிகவும் மோசமான நிலையிலே, அழுகிய நிலையிலே கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது பிரேத பரிசோதனையும் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே நாளை வரை அந்த குழந்தையின் உடல் வைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆகவே இன்று நள்ளிரவே அதற்கு இறுதிச் சடங்கு செய்வதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் இங்கு இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் அவர்களுடைய உறவினரோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இன்று இரவு 8 மணிக்கு பிறகுதான் இது குறித்தான முடிவு தெரியும். தொடர்ந்து இப்பகுதி மக்கள் அந்த சிறுமிக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள். விவரங்களுக்கு நன்றி ரகுமான்.